ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா ஸ்டோரிஸ். என்னுடைய ஷோரை உங்களுக்கு பிடிக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே ஸ்டோரி இஸ் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சிவசங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபக்கார மனிதன் இருக்கிறாரு. அவருக்கு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பையன். அவர்கிட்ட வேலை பார்க்குற பணியாளுடைய பெயர் சுந்தரம். அவர்கிட்ட செந்தில் அப்படிங்கிற ஒரு கார் டிரைவர் இருக்கிறார். அன்னைக்கு சிவசங்கரன் வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு வெளில போகிறதுக்காக. அவருக்கு பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும். அவர் ஆல்ரெடி கோவக்காரரு. ஸோ எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு. தன்னோட வேலை பார்க்குற பணியாளான சுந்தரத்தை அழைச்சி, செந்தில் எங்க, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுரேஷ் ஐயா விமான நிலையத்தில் விட போயிருக்காங்க, இன்னும் வரல அப்படின்னு சுந்தரம் சிவசங்கரன்ட்ட சொல்கிறாரு. இன்னமா வரல, இவ்வளோ நேரம் ஆச்சு, அவனுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்கிறார் சிவசங்கரன். உடனே சுந்தரமும் செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே செந்தில் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சுந்தரம் பயப்படுறாங்க. ஏன்னா இவரே ஆல்ரெடி கோவக்கார ஆளாச்சு, இவன் வேற இன்னும் வரலங்கிறான். டிராஃபிக் ஜாமாக இருந்தால் கூட இந்நேரம் வந்திருக்கலாம், இன்னைக்கு அவன் சீட்டு கிளிய போகுது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே உள்ள இருக்க போயிடுறான். அவன் நினச்ச மாதிரியே செந்தில் வரான். செந்தில் வந்தோன்னே அவனோட வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பல நாட்கள் ஆகுது. சிவசங்கரோட மகனான சுரேஷ் ஊர்லேருந்து வரான். ஊர்லேருந்து வந்தோன்னே அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ கோவப்படுறான். யாரை கேட்டு செந்தில் வேலையை விட்டு தூக்குனீங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சத்தம் போடுறான். உடனே சிவசங்கரன் நம்மளோட பெரிய கோவக்காரனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு வாய் அடைச்சிருக்கிறாரு. சுரேஷ் அன்னைக்கு ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உயிர் பிழைக்க வச்சான், அதனால தான் இவ்வளோ லேட் ஆச்சு. அவனை போய் நீங்கள் வேலையை விட்டு தூக்கியிருக்கீங்களே, எனக்கு தெரியும் செந்தில் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சுரேஷ் ஆவேசப்படுறான். கொஞ்சம் லேட்டா கோவக்கார சிவசங்கரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். செந்தில் மற்றவர்கள் மீது அன்பு அக்கறையும் கொண்டவன். அவன் நம்மள்ட்ட டிரைவராக இருக்கிறதோட ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவனை ஆம்புலன்ஸ் டிரைவர் பணிக்கு நான் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சிவசங்கரன் சொல்கிறார் தன்னோட மகனான சுரேஷ் கிட்ட. உடனே சுரேஷ் அச்சோ அவசரப்பட்டு தந்தை மேலே கோவப்பட்டோமே அப்படின்னு பெருமிதமாக தன்னோட தந்தையை பார்க்குறான். ஸோ இது மாதிரி தான் கோவங்கிறது நான் சரின்னு சொல்ல வரல. கோவங்கிறது ஒரு தவறான விஷயம்தான். இருந்தாலும் எல்லாருமே பிறக்கறதுலேருந்து கோவக்காரவங்களாக வர்றது கிடையாது. இந்த சொசைட்டி அப்புறம் அவங்களோட வளர்ப்பு இதெல்லாம் தான் அவங்கள ஒரு கோவக்காரங்களாக உருவாக்கிடுது. கோவத்தில் நிறைய தவறுகள் பண்ணுவாங்க, நிறைய தவறான விஷயங்களை பேசுவாங்க. ஆனால் அவங்கள மனதளவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, வாய் வார்த்தைகளை தங்கம் வைரம் செல்லம்னு கொஞ்சிட்டு மனதளவில் ரொம்ப வஞ்சகத்தன்மை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. பட் அந்த கோவக்காரவங்க மேக்சிமம் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க. மனசில் என்ன இருக்கோ பட்டனை போட்டு உடச்சிருவாங்க. அவங்களுக்கு நடிக்க தெரியாது. ஸோ அதனாலேயே இந்த சொசைட்டியில் அவங்க ராங்காக ப்ரொஜெக்ட் ஆவாங்க. ஆனால் மனதளவில் அவங்க ரொம்ப அன்பானவர்களாகவும் நல்லெண்ணம் நிறைந்தவர்களாகவும் நற்குணம் நிறைந்தவர்களாகவும் தான் இருப்பாங்க. ஸோ ஃபைனலி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். தேங்க்யூ.